நீங்கள் ஒன்டேரியோவில் G2 லைசன்ஸ் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர் நேற்று என்ன ஒரு ஆள் கண்டெக்ட் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் G2 லைசன்ஸ் இருக்குது. அவர் கேட்ட 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதலாவது அவர் கேட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கிட்ட இருக்கிற அந்த G2-வை வச்சு கொண்டு அவர் கார் வாங்கலாமா ப்ளஸ் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா? இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ், எடுக்க முடியும். நீங்கள் G1 இன்சூரன்ஸ், அதாவது G1ங்கிறது நீங்கள் ஒன்டேரியோவில் டிரைவிங் இது டெஸ்ட் எழுதின உடனே உங்களுக்கு டெஸ்ட் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் G1 தருவாங்க. G1-ஐ வச்சுக்கொண்டு நீங்கள் தனியாக கார் டிரைவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இன்னொரு ஆள்ற காரை அவர் கைடன்ஸோட டிரைவ் பண்ணி பழகலாம். அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ்டையோ அப்படி உங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னா வெஹிக்கிள் இருக்கி அவங்கள்ட்ட ஓன் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னால், உங்கள்ட்ட G1 இருக்குன்னு சொன்னால் அவங்களோட இன்சூரன்ஸில் நீங்கள் தாராளமாக ஒரு ஒகேஷனல் டிரைவராக ஹெட் ஆகலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால் அவங்களோட இன்சூரன்ஸ் கூட போகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் G1-ல இருக்கீங்க. ஆனால் நீங்கள் G2 எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆள்ற இன்சூரன்ஸ்லேயும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் இன்சூரன்ஸ் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் புது டிரைவருங்கிறதால உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரிஸ்க் கொண்டு உருவாகும். ரிஸ்க் உருவாகிறதால, அதாவது நீங்கள் கார் ஓட்ட முடியுங்கிறதால ரிஸ்க் கொண்டு உருவாகும். அதனால் நீங்கள் எடுக்க போகிற இன்சூரன்ஸில் மாற்றம் ஏற்படும். அதாவது நீங்கள் இன்னொரு ஆள்ற இன்சூரன்ஸில் ஒகேஷனல் டிரைவர் ஹெட் ஆகுவீங்கன்னு சொன்னால் G2-ஓட அவங்களோட இன்சூரன்ஸில் ஒரு தாக்கம் கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஓன் கார் ஒன்று எடுத்து உங்களுக்குன்னு சொல்லி ஓன் இன்சூரன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு பிறகு அவர் கேட்ட 2வது கொஸ்டின் என்னன்னு சொன்னால், இப்போ அவர் G2 எடுத்துட்டாரு, காரும் வாங்கிட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் எழுதி G எழுதுறது. உதாரணத்துக்கு அவர் 1 இயர் வெயிட் பண்ணி G எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் பேக் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாருன்னு சொன்னால் டிரெக்டாகவே G எழுதலாம். அப்படி டிரெக்டாக G எழுதுவாருன்னு சொன்னால் அவர் அந்த இன்சூரன்ஸ் எடுத்துட்டார். ஆல்ரெடி G2 வச்சு இன்சூரன்ஸ் எடுத்துட்டாரு. இப்போ திரும்ப அந்த G ஆட் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸோட ரினியூவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இடையிலே ஆட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்ன காரணம்னு சொன்னால், அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கார் இதில் மெக்கானிக்காவோ யாரோ இருக்கிறான். அவர் சொன்னவராம், இப்போ இவர் ஆல்ரெடி G2 எடுத்துட்டாரு. G2 எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் 7 or 8 months வந்துட்டு இன்னொரு 4 மாதத்தில் இவரால் G எழுத முடியும். ஆனால் இப்போ ஒரு கார் அவசரமாக தேவையாக இருக்குதான். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் G2-வை விட நீங்கள் G வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரேட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் டு 5 to 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்ததுண்டு. ஸோ உங்களுக்கு G2 இருக்கிறத விட G வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கொஞ்சம் குறையும். அதனால் அவரோட ஃப்ரெண்டு அவர் அந்த கார் மெக்கானிக் சொல்லியிருக்கிறாரு, ஆல்ரெடி G2 வச்சிருக்கீங்க, இன்னொரு 4 monthsல G எழுதலாம். அப்படி G எழுதி G பாஸ் பண்ணதுக்கு பிறகு கார் எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரேட் குறைய வரும். இப்போ நீங்கள் G2-ஓட கார் எடுத்துட்டு திரும்ப நீங்கள் G எடுத்ததுக்கு பிறகு இடையில ஆட் பண்ணலாம். திரும்ப அந்த இன்சூரன்ஸ் ரினியூவல் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலி ராங். நீங்கள் G2 எடுத்த உடனே இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு 4 மாதத்தில் நீங்கள் G பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ ப்ரோக்கரையோ கண்டெக்ட் பண்ணி நீங்கள் G பாஸ் பண்ணின அந்த ஸ்லிப் கொண்டு தருவாங்க. அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த G2லேருந்து Gக்கு போன டிஸ்கவுண்ட்டை உங்களோட இன்சூரன்ஸில் ஆட் பண்ணி உங்களோட ப்ரீமியத்தை குறைப்பாங்க. அதுக்காக நீங்கள் ரினியூவல் வரையும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், G2 உடனே நீங்கள் கார் எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உடனே ஹெட் ஆகிடும். அதை விட்டுட்டு நீங்கள் G எடுத்ததுக்கு பிறகு தான் கார் எடுப்பேன், இது பிறகு தான் இன்சூரன்ஸ் எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் சும்மா வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால் G எடுக்கிற வரைக்கும் அந்த வெயிட் பண்ணுற அவ்வளோ பீரியடுக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட் ஆகுது. நீங்கள் எப்போ G எடுத்து அதுக்கு எப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்களோ அதுக்கு பிறகுல இருந்தால் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எவ்வளோ குயிக் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட் ஆகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ரினியூவலுக்கும் உங்களுக்கு எக்ஸிடென்ட்ஸ் ஹிஸ்ட்ரி மற்ற பாலிஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சு உங்களுக்கு கண்டினியூஸாக எவ்ரி இயர் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களோட இன்சூரன்ஸில் தருவாங்க. ஸோ எந்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதமான ஒரு அட்வைஸ் ஒன்று எடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் டிரைவிங் G2 டெஸ்ட் காட்ட போகிறீங்க, அப்படி G டெஸ்ட் காட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான கொஷன் இதில் அந்த டிரைவர் ட்ரைனிங் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்களை தெரிஞ்சாக்கள்டையோ கேட்குறத விட அப்படி அதுக்குரிய ப்ரொஃபஷனல்கிட்ட போய் கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயம் எடுக்கல, இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன டவுட் வருதுன்னு சொன்னாலும் அது ரிலேட்டடான
ப்ரொஃபஷனல் ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுற மூலமோ கால் பண்ணுறது மூலமாகவோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சோலாம் அநேகமானாக்கள் உங்கள்கிட்ட எந்த விதமான பணமும் வரவிட மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே டீட்டெயில்ஸை தருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும், நீங்கள் G2 எடுத்த உடனே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி G2 எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து மிடில் போகக்குள்ளேயே நீங்கள் G பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதை ஆட் பண்ணி உங்களோட டிஸ்கவுண்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப் டு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தது. அப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பே பண்ணிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர் எங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் வாங்குறீங்க, இல்லாட்டி வீடு வாங்குறீங்க, இல்லாட்டி டெனட் இன்சூரன்ஸ் தேடிட்டீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் முடிய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை கண்டெக்ட் பண்ணலாம். என் நேமில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவில் மேலே என் வெப்சைட் அட்ரஸ் போகிறேன், என் வெப்சைட்டு போனீங்கன்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு தான் ரீடிரெக்ட் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கோட்டை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை கேட்பேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டை செக் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். இதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்லேயும் தெரியப்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை.